மலை மேலே ஏறதை பற்றி அமைச்சர்கிட்ட கேட்டீங்க. புதுப்பாளையம் மலை மேலே ஏற விஷயத்தை பொறுத்தளவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சென்றாண்டு பெரிய மழை வந்து ஈரப்பதம் அதிகமாகி ஐஐடியினுடைய ப்ரொஃபஸர்லாம் மழையினுடைய உறுதித்தன்மையாக குறைஞ்சிச்சு, அதாவது கொல மண் ஆயிடுச்சு, அதனால தான் பாறைலாம் இறங்குச்சு அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தில் சீஃப் செக்ரட்டரி லெவலில் கமிட்டிலாம் போட்டு பாதுகாப்பை கருதி யாருமே மேலே ஏற்றக்கூடாதுன்ற ஒரு நிலை போன வருஷம் இருந்தது. இப்போ இன்னைக்கு காலையில் கூட மழை பெஞ்சுட்டு இருக்குது. இந்த மழை எப்படி தொடரணும்லாம் சொல்ல முடியாது. அதனால் அப்போ தீபத்தப்போ மலையினுடைய உறுதித்தன்மையை முடிவு செய்து தான் அப்போ ஆன்மீக மக்களை விடுறதா இல்லையான்றதை முடிவு பண்ண முடியும் மொழிய இப்போ பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச இந்த மலை எப்பயும் சரிஞ்சதே கிடையாது. போன முறை தான் சரிஞ்சுது. அப்போ இருந்தே ஐஐடி ப்ரொஃபஸர் என்கிட்ட நான் கொண்டாந்து விட்டு டெஸ்ட் பண்ணதுக்கு, இல்லை சார் இந்த மலையினுடைய உறுதித்தன்மையெல்லாம் இப்போ குறைஞ்சிருச்சு, எங்கே பார்த்தாலும் மண்ணும் கல்லும் உள்ள மலையாக இருக்குது, அதனால் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன பிற்பாடு தான் போன வருஷம் அரசாங்கம் அனுமதிக்கலை. இப்பயும் மழை பெய்யுது. அதனால் மழை பெய்ஞ்சுட்டு இருக்கிறதால அந்த நிலையில் அப்பொழுது நாங்கள் என்ன நிலைமைன்றதை அப்போ அமைச்சர்கிட்ட சொல்லி எவ்வளோ பேரை விடுறதுன்னு அப்போ நாங்கள் முடிவெடுத்து சொல்கிறோம். இப்போத்தி அதை உறுதிப்படுத்த முடியாது. தற்போது சபரிமலையுடைய ஐயப்பன் கூட்டம் திருவண்ணாமலைக்கு வருகின்றது அதிகரித்து வருது. ஐயப்பன் பக்தர்கள் நார்மலாக அண்ணாமலை கோயிலில் 2 மணி நேரம் 4 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் மேற்கொண்ட ஒரு நிலையில ஐயப்பன் பக்தர்களுக்கு சிறப்பு தரிசனத்துக்கு ஏதாவது? ஐயப்பர் பக்தர்கள் மிகவும் பொறுமைசாலிகள், அமைதியானவர்கள், விரதமிருந்து கடுமையாக தங்களை பக்குவப்படுத்தி கொண்டவர்கள். ஆகவே அவர்கள் கியூ வரிசையில் நின்று சாமியை பார்ப்பதுதான் விரும்புவார்கள். அதை பற்றி நிருபர்